இந்த இடத்துலையே வலிச்சு, இதை சுற்றி வலிச்சு, அதுவும் லெஃப்ட் சைடில் வலிச்சு, ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி 6 இசிஜி, 12 இசிஜி, ட்ரெட்மில்லு, எக்கோ என்னென்னமோ டெஸ்டெல்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அது நான் வேணான்னுலாம் சொல்ல. அது எதுக்கு அத்தனை தடவை எடுக்கிறீங்க? ஒரு தடவை எடுத்துகிட்டு இல்லைன்னு சொன்னாலே பரவாயில்ல. 95% காமனாக இருக்கிற பிரச்சனை சர்வைக்கல் கழுத்து வலினால். கழுத்துனா தயவு செஞ்சு கழுத்துன்னு நினச்சிக்காதீங்க, இந்த சின்ன கழுத்து மட்டும்தானே. அங்கிருந்து நரம்பு போகுது. அது எலும்பாக இருந்தால் நீங்கள் அப்படி நினைக்கலாம். நரம்பு போகுது, அங்கேருந்து பிரேக்கியல் பிளெக்ஸஸ் இருக்குது, அதுலேருந்து மீடியன் நர்வ், ரேடியல் நர்வ், அல்னார் நர்வ், இது மாதிரிலாம் நிறைய நர்வ்ஸ் போகுது. அந்த நர்வ்ஸ் போகிறதுனால அது எங்கே வேணாலும் வலிக்குங்க. சிம்டம்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும். அதனால நாலேஜ் கொடுக்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இங்கெல்லாம் வலிச்சா நீங்கள் உடனே ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி நினச்சிட வேணாம். இன்னொரு மித்தும் இருக்குது. ஹார்ட் அட்டாக் தான் என்னமோ பெரிய டிசீஸ் மாதிரி, கழுத்து எலும்பு தேய்மானமோ ஜவ்வு வீங்கிறதோ நரம்பு அழுத்ததோ சின்ன டிசீஸ்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான நினைப்பு, மித்து. அது உண்மை கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் சின்னது கூட பெருசாக மாறலாம். ஒரு டெட்டனஸ், ஏதோ ஒரு துருப்பிடிச்சது பட்டுறது, இல்லை மண்ணிலிருந்து ஒரு சின்ன காயாவது, டிடி ஊசி போடாமல் இருந்தீங்க, அது செப்டிக் ஆயிடுதுன்னா அது ஒரு மனுஷங்களுக்கு கை கால் எடுக்கவோ இறந்து போக வச்சிருது. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொரு சின்ன விஷயமும் சுண்டு விரலில் பட்டாலும் எத்தனையோ விஷயங்கள் இதை பெருசாக இருக்குது. ஸ்பைனல் கார்டு அந்த கணக்கில் கூட வராது. ஸ்பைனல் கார்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மேலேருந்து விழுந்துட்டாங்க, நரம்பு கட் ஆயிடுச்சு, நியூரோட்டோமோசிஸ் ஆயிடுச்சு, ஒரு நியூரோப்ராக்சி ஆக்சினோட்டோமோசிஸ்னா கூட கொஞ்சமாச்சு தப்பிக்க வழி இருக்குது. நியூரோட்டோமோசிஸ்னால் வாழ்க்கை பூரா இதுக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது, தலை மட்டும்தான் ஆடும். நம்ம கை கால் அப்புறம் யூரின் போகிறது, டாய்லெட் போகிறது எதுவுமே வேலை செய்யாது. இது பயமுத்த சொல்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது என்ன, ஹார்ட்டு தான் என்னமோ, உங்கள் உடம்புல ஹார்ட் மட்டும் இருந்தால் நம்ம வாழ்ந்துட முடியுமா? அதை ஏன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்தால் சரி இறந்துருவோம், அதுவும் மைல்டு அட்டாக் வந்தால் பொழைச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ரொம்ப மாடரேட் வந்தாலும் பொழைச்சிக்கிறாங்க, ரொம்ப சிவியராக வந்தால் இறந்துடுறாங்கன்னே வச்சுக்கோங்க. இதுவும் அப்படி தான். 2 கை 2 கால் வராமல் போனாலும் நம்ம இறந்துறதுக்கும் மேலே இது தொந்தரவு பிடிச்ச வேலை தானே. தலை மட்டும் அழுத்திட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே படுத்துக்கிறது, ப்ரெஷர் சோர் வந்துடலாம் எல்லாம். இது பயமுத்து சொல்ல, ரெண்டுலேயும் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக கண்ணு வலிச்சாலும் பார்த்துக்கோங்க, பல்லில் ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கோங்க, சுண்டு விரலில் பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கோங்க, நகத்தை சுற்றி ஏதாச்சும் கண் இமையில் ஏன் முடி கொட்டினா கூட பார்த்துக்கோங்க. முடி கொட்டுறது சின்னதாகவும் இருக்கலாம், கேன்சரில் கூட தான் முடி கொட்டுது. இது பயமுத்தவே சொல்ல, எல்லாத்தையுமே மொத்தத்தில் உடம்பு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நோய் வந்ததுக்கப்புறம் பார்க்குறீங்க? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூரு. ப்ரிவென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரிவென்ஷன்னா தடுத்து நிறுத்துங்க, வராமல் தடுத்து நிறுத்துங்க, வரக்கூடாதுன்னு செயல்படுங்க. வயசு ஆக ஆக ஒவ்வொரு, எப்படி காரு புதுசாக வாங்கினா எப்படி ஓடும், 10 வருஷம் காரு எப்படி ஓடும், 5 வருஷம் காரு எப்படி ஓடும், அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. உடம்பு அப்படி தானே, தேய்மானம் ஆகும்ல எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் பாதுகாத்து உங்கள் கிட்னியை நல்லா வச்சுக்கோங்க, மனசை நல்லா வச்சுக்கோங்க. பட் இது எல்லாமே மன அழுத்தத்துலேயும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள்னாலையும் நம்மளோட ரொம்ப ரொம்ப சிக்கனமான தன்மைனாலையும் அடுத்தவங்க தானே நினைக்கிறதுனாலையும் இதனால தாங்க வருது. அன்பா கருணையா தர்மம் பண்ணுற மாதிரி இது மாதிரிலாம் இருந்தால் வராது. இது மாதிரி சொல்கிறப்பவே ஆமாம், இந்த உலகத்தில் நான் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு எல்லோரும் தீங்கு தான் விளைவிக்கிறாங்கன்னா அதுவுமே பொய் தாங்க. எப்படின்னு கேட்டால், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் இப்படியே இருந்துக்கோங்க. 100 பேர்த்துக்கு நல்லது பண்ணுறீங்க, 95 பேர் உங்களுக்கு எதிராக தான் நடந்துக்குவாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மிச்சம் 5 பேர் போதுமே உங்கள் வாழ்க்கையில். எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி நான் இனிமேல் யாருக்கிட்டையும் பழக மாட்டேன், அன்பாகவே இருக்க மாட்டேன்னா எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன கதை தெரியுமா? அது மாதிரி நீங்கள் உங்களை கொளுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சும்மா உயிரை வச்சுக்கிட்டு ஆயுள் தண்டனை கிடைச்ச மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. உயிர் மட்டும் மேபி இருக்கலாம், அது கூட சிலருக்கு போயிடும். ஆனால் பல்வேறு பிரச்சனைகளோட காலையில் 16 மாத்திரைங்க, மத்தியானம் 12 மாத்திரைங்க, நைட்டு ஒரு 7 மாத்திரைங்க, இப்படி எவ்வளவோ பேர் சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலேயே சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியாது. எதுக்கு அப்படி பண்ணணும்னு எனக்கும் தெரியல. எதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டங்களோடு நம்ம வாழணும்? எதுக்கு அவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுக்கணும், பழிவாங்கும் தன்மை வச்சுக்கணும்? ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியல. நீங்கள் சொல்கிறது புரியுது, உலகம் மோசமாக இருக்குது, கலியுகம், அதனால் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னா
அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாதுங்க. கலியுகம் மோசமாக இருக்குதுன்னா நம்மளாச்சும் தப்பிச்சு பொழைச்சி வாழ்ந்துக்க வேண்டியதான். அதுலேருந்து டெக்னிக்ஸ் கற்றுக்க வேண்டியதான். நம்மளுக்கு கெட்டது பண்ணுறவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருங்க. ஃபோனில் பிளாக் பண்ணிடுங்க, வாழ்க்கையிலேருந்து பிளாக் பண்ணிடுங்க. கூட இருந்தே குழி பறைக்கிறாங்கன்னா அவங்களையும் பிளாக் பண்ணிடுங்க. இல்லை கூட இருந்து தான் ஆகணும், நான் என் ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணுறாங்க, நான் என்னோடய வீட்லேயே பண்ணுறாங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. மற்றபடி இருக்க உலகத்தில் நிறைய பேர்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்கள் அன்புங்கிற அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். டெய்லி பழகுறீங்க. இதே வந்து நீங்கள் அன்பாக இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா வறண்ட பாலைவனம் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவ்வளோதான், லைஃப் இல்லை. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இன்னும் நிறைய வீடியோவில் சொல்லி வேணா புரிய வைக்கிறேன். என்ன கழுத்து வலிக்கு சொல்லி கொடுக்குறேங்க நான். இப்படி எலிவேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10, சும்மா விடுறது 1 2 3 4 5 6 7 8 9 10, திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10, திரும்ப. அந்த மாதிரி எலிவேஷன் டிப்ரெஷன் எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நெக் பெயினுக்கான எக்ஸசைஸில் ரொம்ப நல்ல எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை தவிர ரொட்டேஷன் கிளாக் வைஸ் இது 7 தடவை, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இது 7 தடவை, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நெக்குக்கும் ஷோல்டருக்கும் சேர்ந்து ஷோல்டர் பெயினுக்கு இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 இது மாதிரி போடுறது, இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெக் பெயின், பேக் பெயின் இல்லாமல், எந்த நோயும் இல்லாமல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லாவே வாழலாம். கலியுகம்னு நினைக்காதீங்க, சொர்க்கம் பூமியில் தான் இருக்குது. நீங்கள் 365 நாளும் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழலாம். ஹெவன் 365 மாதிரி வாழலாம். இந்த மாதிரி வாழ்கிறதுக்கு எனக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரியுது அது எப்படின்னு. எனக்கு நான் அப்ளை பண்ணுறேன், வேறவங்களுக்கும் நான் அதை சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கேன் ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் உங்களோட கொலாபரேட் ஆகவும், உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கவும், நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா நான் எடுத்துக்கவும், உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய கற்றுக் கொடுக்கவும், இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் கற்றுக்கவும், நம்ம சேர்ந்து க்ரோ ஆகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ரொம்ப அன்பாக இருப்பேன், ஜெனரஸாக இருப்பேன். ரொம்ப உங்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்டவன் நான். ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். மற்ற இடம் மாதிரி கூட இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். அகைன் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ஐ எம் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.